Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin, wassalatu wassalamu ala rasulih khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa laqad fatanna alladhina min qablihim wa la ya'lamanna Allahu alladhina sadaqu wa la ya'lamanna al-kadhibin. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam yusbihu mu'minan wa yumsi kafiran. Wa fi maqamin akhar Allahumma inni a'udzu bika minal fitani ma bahara minha wa ma batan. Wa fi maqamin akhar Allahumma barik lana fil maut wa fi ma ba'dal maut. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasuluhun nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wash shakirin walhamdulillahi rabbil alamin. இடைவெளிகளை நிரப்புங்கள். முன் சப்புகளில் இடம் இருக்கிறது. பின்னால் வரக்கூடியவர்கள் அமர்வதற்கு தோதுவாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது திருமறையிலே ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த வசனத்தை தான் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டினேன். அந்த வசனத்தினுடைய பொருளை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியிலே குழப்பம் ஏற்பட்டுவிடும். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே சத்தியம் அசத்தியம், எது சத்தியம் எது அசத்தியம் என்று தெரியாத அளவுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடும். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நன்மை எது தீமை எது என்று தெரியாத ஒரு நிலை வந்துவிடும். அந்த நேரத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிக்க முடியாத நிலை வந்துவிடும். இந்த சோதனையை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இதே சோதனையை இதற்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கும் நாம் சோதித்தோம். அவர்களுக்கும் இப்படி ஒரு நிலையை உண்டாக்கினோம். அவர்களுடைய வாழ்ந்த காலத்திலேயும் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் பிரித்தறிய முடியாத நிலை, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியிலே பிரித்தறிய முடியாத நிலை, இல்மும் ஜஹலும் கலந்துவிடும், ஈமானும் குஃப்ரும் கலந்துவிடும். இப்படி ஒரு குழப்பத்தை நாம் ஏற்கனவேயும் ஏற்படுத்தினோம். வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம். இவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, இதற்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கும் இதே போன்ற ஒரு குழப்பத்தை நாம் ஏற்படுத்தி வல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன். அதிலே உண்மையாளர்கள் யார்? உண்மையிலேயே ஈமான் கொண்டு வாழ்பவர்கள் யார்? உண்மையிலேயே அவர்களது உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா? உண்மையிலேயே அவர்கள் விசுவாசிகள் தானா? இல்லை அவர்கள் யதார்த்தத்துக்கு மாற்றமானவர்களா? வெளிரங்கத்தில் முஃமினாக இருந்து கொண்டு உள்ளத்துக்குள்ளே குஃப்ரை வைத்திருப்பவர்களா? வெளிரங்கத்திலே முஸ்லிம்களாக இருந்து கொண்டு உள்ளரங்கத்திலே யகூதியத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் அவர்கள் உள்ளே வைத்து வாழுகிறார்களா? இதை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்கனவே அறிந்தவன் தான். மக்கள் மத்தியிலே பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்களோ அவர்களது நிலை என்ன?
நீங்கள் யாரை முஃமின்கள் என்றீர்களோ, முஸ்லிம்கள் என்றீர்களோ, அவர்களது நிலை என்ன பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உலகம் தெரிந்து கொள்வதற்காக, அவர்களை சார்ந்தவர்கள் தெரிந்து கொள்வதற்காக, அவர்களோடு அண்டி பிழைப்பவர்கள் தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இந்த ஃபித்னாவை ஏற்படுத்தியதாக குர்ஆனிலே சொல்கிறார். அப்படி ஒரு காலம் இந்த காலம் என்பதை மறந்திடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்திடக்கூடாது. உண்மையிலேயே அந்த சோதனை நம்மை வாட்டி எடுக்கிறது, நமது பிள்ளைகளை வாட்டி எடுக்கிறது, நமது இளவல்களை வாட்டி எடுக்கிறது. ஏன் 40 வயது பூர்த்தியான முஸ்லிம் பெண்களையும் கூட அதை விட்டு வைக்கவில்லை. அதை 40 வயதாகிவிட்டது என்று நாம் சொல்வதற்கில்லை. கிட்டத்தட்ட 50 வயதை நெருக்கமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தால் மார்க்கத்தை எவ்வளவு இழிவுபடுத்துகிறார்கள். இந்த மார்க்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை நான் ஜும்ஆவை கூட தொழாமல் விட்டுவிட்டு நான் படம் பார்க்க வந்திருக்கிறேன். இந்த படம் வெற்றி பெறும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன். அவள் என்ன நினைத்துக் கொண்டால் மார்க்கத்தை, இந்த மார்க்கம் அவளுக்கு என்னவாக தெரிகிறது? இத்தனை ஆண்டுகள், இத்தனைக்கும் சின்ன பெண் அல்ல, வாலிப பெண் அல்ல, நல்ல வயோதிக பூஜான், நல்ல வயோதிகம் அடைந்த ஒரு பெண்மணி இப்படி பேசுகிற அந்த செய்தியை கேட்கிற போது ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. ஏன் இந்த இஸ்லாமிய உடையிலே, இஸ்லாமிய அந்த முகத்திலே முஸ்லிம்களின் நிலை இதுதான் என்று உலகத்துக்கு காட்டுவதற்காக வந்தவரா? எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவன் நடந்து வந்த பாறை, அந்த மண்ணிலே அச்சரங்கள் பதிந்திருக்கிறது, அதிலே புரண்டு எழுந்திருக்கிறாள் ஒரு சிறுமி. என்ன காலம் இது? ஏன் இப்படி திடீர்னு புரண்டு எழுந்திருக்கிறாள்? மயக்கமாகி விட்டாளா? இல்லை ஏதேனும் ஆகிவிட்டதா என்றால் இல்லையாம். கால் பதம் காலின் பதம் அங்கே பாதத்தினுடைய அடிச்சுவடுகள் பதிந்திருக்கிறது அல்லவா, அதிலே தன் உடலை போட்டு புரட்டி எடுக்கிறாளா? எவ்வளவு பைத்தியமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கணவனை விட எனக்கு மிகவும் பிடித்தமானவர் என்று சொல்லும் அளவுக்கு, என்னுடைய குழந்தைகள் கூட அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள், எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு மிக வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது. எனது குடும்பத்தார்கள் அனைவருக்கும் விஷம் வைத்து நான் கொண்டு விடுவேன் என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை மிக மோசமான நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, கவலைப்பட வேண்டும். இர்திதாத், ஈமானை விட்டு விலகி எங்கோ போய் கொண்டிருக்கிற ஒரு சூழல், ஒன்றுமே செய்ய முடியாத நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட குழப்பமான காலத்திலே 3 வகையான சோதனைகளை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். ஒன்று, முஸ்லிம்கள் ஈமான்தாரிகள் அவரவர்கள் விளங்கியதுதான் சரி என்று பிடிவாதமாக இருப்பார்கள். जो मैं समझ गया हूं वही सच है, जो मैं कह रहा हूं वही सच है, मैं जो जाग रहा हूं, मैं जो सो रहा हूं, मैं जो पी रहा हूं, मैं जो खा रहा हूं, நான் என்ன செய்கின்றேனோ, தூங்கினாலும் விழித்தாலும் உண்டாலும் உடுத்தினாலும் வாழ்ந்தாலும் செத்தாலும் எல்லாமே நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சரி என்று அவன் சொல்லுவான். மார்க்கம் இருக்கிறது விடுங்க என்றான். அந்த அளவுக்கு பிடிவாதம் உள்ள ஒரு வாழ்க்கை முஸ்லிம்களிடத்திலே வந்துவிடும். அந்த பிடிவாதம் ஈமானின் மீது இருந்தால் பரவாயில்லை, அந்த பிடிவாதம் இஸ்லாத்தின் மீது இருந்தால் பரவாயில்லை, அந்த பிடிவாதம் நபி அவர்களது சொல்லின் மீது இருந்தால் பரவாயில்லை. ஆனால் தன்னுடைய மனோ இச்சையின் மீது பிடிவாதமாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு வாலிபரை திருத்தலாம் என்று நினைத்து பாருங்கள். அதுவரையிலும் சலாம் சொல்லிக் கொண்ட அந்த வாலிபர் அன்றிலிருந்து சலாம் சொல்வதை கூட விட்டு விடுவார். ஏங்க நீங்க இப்படி செய்யறீங்க என்று சொல்லி பாருங்கள். ஒரு வாலிபரிடத்திலே நம்மை பார்த்த மாத்திரத்தில் சலாம் சொல்லிக் கொண்டிருப்பார் அல்லவா, சலாம கூட விட்டுருவார். இனிமேல் உனக்கு சலாமும் கிடையாது. நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஒன்று, பிடிவாத குணம் இஸ்லாமியர்களிடத்தில் வந்துவிடும். அசபியத் என்று அரபியிலே சொல்வார்கள். அசபியத் வந்துவிடும். இந்த அசபியத் வந்துவிட்டாலே அடுத்த சோதனை என்ன தெரியுமா? முஸ்லிம்களின் மீது சாட்டப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள், அரசுகள் எல்லாம்
மிகவும் அநியாயக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். இது இரண்டாவது சோதனை. இனி அடுத்த மூன்றாவது சோதனை என்ன தெரியுமா? இல்மு இருப்பதாக சொல்லுவார்கள், ஆனால் ஜாகில்களாக இருப்பார்கள். எனக்கு அந்த டேலண்ட் இருக்கிறது, எனக்கு இந்த டேலண்ட் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனக்கு அந்த அறிவு, இந்த அறிவு, அப்படி இப்படி என்று எந்த அறிவு இருக்க வேண்டுமோ அந்த அறிவு இல்லாமலேயே வாழ்வார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதை நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள்? வயுஸ்பிஹு முஃமினன் வயும்சி காஃபிரன். காலையில முஸ்லிமாக பேசுவான், காலையில முஸ்லிமாக முஃமினாக முத்தகியாக பேசுவான், ஆனால் மாலையிலே முர்த்ததாக போய்விடுவான். யுஸ்பிஹு முஃமினன் வயும்சி காஃபிரன். பிறகு அப்படியே திருப்பி சொன்னார்கள், வயுஸ்பிஹு அவன் சாயந்தரம் மாலையில முஃமினாக இருப்பான், காலையிலே அவன் காஃபிராக மாறுவான். இப்படியே திருப்பி சொன்னான். அவன் காலையிலே காஃபிராக மாறுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், மாலையில முஃமினாக உறங்கியவன் காலையில எப்படி காஃபிராவான்? உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், உறங்கி எழுந்திருப்பான், எழுந்த மாத்திரத்தில் மழை பொழிந்ததை பார்த்து சொல்லுவான், எனக்கு தெரியும் மழை பொழியும் என்று. அல்லாஹ் மழையை தந்தான் என்று சொல்ல மாட்டான். உலகத்தில் உள்ள நிலவரங்களை பார்த்துவிட்டு எனக்கு மேகம் அப்படி தெரிந்தது, எனக்கு எந்த நட்சத்திரங்களும் கண்களுக்கு தெரியவில்லை, மேக கூட்டங்கள் இருந்தது, நிச்சயமாக மழை பொழியும் என்று நினைத்தேன், பொழிந்து விட்டது என்பான். அல்லாஹ்வை விடுத்து அனைத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவனாக எழுவான். அவன் மாலையிலே முஃமினாக அவன் உறங்குவான், காலையிலே காஃபிராக மாறுவான். காலையிலே முஃமினாக இருப்பான், மாலையிலே அன்று பகல் முழுக்க அவனது கொடுக்கல் வாங்கல் போன்ற அனைத்திலேயும் குஃப்ருடைய வார்த்தைகளை சொல்லி மாலையிலே அவன் காஃபிராக மாறும். இந்த நிலை வந்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமீபத்திலே ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி, பங்களாதேஷினுடைய ஒரு இஸ்லாமிய பையன், மதுஹருஸ் சலாம் பேர், எவ்வளவு அழகான பெயரை வைத்திருக்கிறார்கள். மதுஹருஸ் சலாம் என்கிற பெயரை கொண்டவன். இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது போன்ற ஒரு 1000 நிகழ்ச்சி. அவனிடத்தில் அவனோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைக்கிறான். அந்த பெண்மணி ஒரே வார்த்தை சொன்னால், என்னை திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீ கிறிஸ்தவனாக மாற வேண்டும். அதில் என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால என்ன? கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுகின்ற விஷயங்களும் உண்மைதானே என்றான். முடிந்தது கதை. கிறிஸ்தவனாக ஆனான், அந்த பெண்ணோடு வாழ்ந்தான். அந்த தாய் தந்தையர்களுக்கு தெரிந்தது, வீட்டுக்கே வரக்கூடாது, எங்களுடைய கவுமுக்கே வரக்கூடாது, நீ அங்கேயே இருந்து கொள் என்று அவனை ஒதுக்கி விட்டார். கடைசியாக வாழ்ந்தது மிக சொற்ப காலமா, 3 மாதங்கள். தன்னுடைய ஆசை மனைவியோடு காரிலே போய்கொண்டிருந்தான். அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கியது. மரத்திலே மோதி இருவரும் இறந்து விட்டார். அவனது ஈமானை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நமது சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். மிக மிக மோசமான நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது சந்ததிகளுடைய ஈமானை பாதுகாப்பது மிக கஷ்டமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வைக்கின்ற தலைமுடியிலிருந்து உடுத்துகிற ஆடை, அவர்களது நடை, உடை, ஸ்டைல் அனைத்தும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டது. மிக நீண்ட தூரம் சென்று விட்டார்கள். அவர்களை மீண்டும் அழைத்து வருவது கஷ்டம் என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னார்கள், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எங்களுக்கு ஈமான்ங்கிற நசீபை தந்த பிறகு மீண்டும் எங்களிடமிருந்து அதை பறித்து விடாதே ரப்பே. மௌத்து வரையிலும் பாதுகாத்து ரப்பே. உன்னை சந்திக்கிற பொழுதும் எங்களை முஸ்லிம்களாக ஆக்கி வை ரப்பே என்று கேட்க சொன்னார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபித்னி மா ظஹர மின்ஹா வ மா பத்தன். இதுவரையிலும் என்னென்ன குழப்பங்கள் வெளியாக இருக்கிறதோ அந்த குழப்பங்களில் இருந்தும் இனிமேல் எது வெளியாக போகிறதோ அது அப்படிப்பட்ட குழப்பங்களில் இருந்தும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து ரப்பே என்று கேட்க சொன்னார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபித்னி மா ظஹர மின்ஹா வ மா பத்தன் என்கிற துஆவை நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறை நபி அவர்கள் இன்னொரு இடத்தில் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். மரணிக்கிற நேரத்திலேயும் பறக்கச் செய்வாயாக, மரணித்த பிறகும் பறக்கச் செய்வாயாக. என்ன அர்த்தம்?
மரணிக்கிற நேரத்திலேயும் எங்களை ஈமான்தாரிகளாக மரணிக்க வைப்பாயாக. மரணித்த பிறகும் எங்களை ஈமான்தாரிகளாக வாழ வைப்பாயாக. அல்லாஹ் உன்னை சந்திக்கின்ற போதும் நாங்கள் ஈமான்தாரிகளாக சந்திக்க வேண்டும். எங்களை நீ சந்தோஷமாக வரவேற்க வேண்டும். நானும் உன்னை சந்தோஷமாக அணுக வேண்டும். அந்த நிலையை எங்களுக்கு நசீவாக்கி தருவாயாக என்று கேட்டார். நாமும் அப்படி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இபாதத் நாம் நினைப்பது ஒன்றல்ல. ஹஜ்ரத், ஒரு காலத்தில் இருந்த இபாதத்தை விட இன்று வாலிபர்கள் அதிகமாக தொழுகிறார்களா இல்லையா என்று கேட்கலாம். ஒரு காலத்திலேயே வாலிபர்களுக்கு இருந்த விளக்கத்தை விட இன்று விளக்கம் நல்ல நிலையில் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கலாம். ஆனால் ஸ்டெடியாக இல்லை, அது உறுதியாக இல்லை. எந்த நேரத்திலும் அவரிடத்திலிருந்து வெளியேறலாம். அந்த நிலையில் தான் இருக்கிறது. وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு காலம், அந்த காலத்திலே முஃமின்கள் முஸ்லிம்கள் தொழுகையாக இருக்கட்டும், இபாதத்துகளாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகள் எதுவாக இருக்கட்டும், அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைந்து அமல் செய்ய மாட்டார்கள். ஈமானுக்குள்ளே முழுமையாக உள்ளே வந்து அவர்கள் அமல் செய்ய மாட்டார்கள். அவர்களது அமல்கள் எல்லாம் மதில் சுவரிலே ஒருவன் நின்று தொழுதால் எப்படி இருக்கும்? எந்த நேரமும் அப்படியும் விழுகலாம், இப்படியும் விழுகலாம். அல்லாஹ் சொல்கிறான், وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ என்று சொன்னால் மேலே மதில் சுவரிலே ஒருவன் வணங்கிக் கொண்டிருப்பான். அவனுக்கு நோக்கமெல்லாம் நாம் செய்கின்ற இபாதத்தின் மூலமாக உலகம் கிடைக்குமா என்று பார்ப்பான். தன்னுடைய பதவி உயருமா என்று பார்ப்பான். தான் கேட்கின்ற துஆவின் மூலமாக தனக்கு உலகத்திலே சந்தோஷம் ஏற்படுமா என்று பார்ப்பான். அது கிடைக்காத போது, அது அவனுக்கு மிஸ்ஸிங் ஆகும் போது, உடனே அவன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அவன் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு தயாராவான், யூதனாக மாறுவதற்கு தயாராவான், முஷ்ரிக்காக கூட மாறிவிடுவான். இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதனால் எனக்கு என்ன கிடைத்தது, நான் முஸ்லிமாக வாழ்வதனால் எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லும் அளவுக்கு அவனது நிலை வந்துவிடும். இப்படிப்பட்டவன் ஹஸிர துன்யா வல் ஆகிரா, இந்த உலகமும் அவனுக்கு வீணாகி போனது, மறு உலகமும் அவனுக்கு வீணாகி போனது. இந்த காலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலம். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா தகா நிசாவுக்கும் சுப்பானுக்கும், நீங்க எப்படித்தான் வாழ போறீங்களோ அப்படி ஒரு காலம் வந்தா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்படி எந்த காலம் வரும் யார சொல்றது? உடனே நபிகள் சொன்னார்கள், உங்களுடைய பெண்கள் எல்லாம் வழி தவறி போவார்களே, உங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் பாவிகளாக வாழ்வார்களே, அப்படி ஒரு காலம் வந்தால் நீங்கள் எப்படித்தான் இருக்க போகிறீர்களோ? உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், இப்படியுமா ஒரு காலம் வரும் யார சொல்லலாம்? ஏனென்றால் அப்படி ஒரு காலத்தை பார்க்காதவர்கள். உடனே நபிகள் சொன்னார்கள், இதைவிட கடுமையான காலம் வரும். அப்படியா? அப்படி என்றால் அந்த காலம் எப்படி இருக்கும்? உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், எவரும் எவருக்கும் நன்மையை ஏவ மாட்டார்கள், யாரும் யாருக்கும் தீமையை தடுக்க மாட்டார்கள். இப்படி ஒரு காலம் வரும். சஹாபிகள் அதை மிக ஆச்சரியமாக பார்த்தார்கள். யார சொல்லலாம், இப்படியுமா ஒரு காலம் வரும்? என்ன, நன்மையை ஏவ மாட்டார்களா, தீமையை தடுக்க மாட்டார்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், அதை விடவும் கடுமையான ஒரு காலம். சஹாபாக்கள் கேட்டார்கள், இதையே தாங்கிக் கொள்ள முடியாதே, இதை விடவும் கொடுமையான காலமா, இதை விடவும் கடுமையான ஒரு காலமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், தவறுகளை துணிந்து செய்வான், செய்ய சொல்லுவான், நன்மைகளை தடுப்பான், தானும் நன்மைகளை செய்ய மாட்டான், செய்பவர்களையும் செய்ய விட மாட்டான். அப்படி ஒரு காலம். இன்றைய காலம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்பவர்களை செய்ய விடுவதில்லை. ஏன் வேண்டாம், இதை செய்யாதே, ஷரியத்தில் இல்லை, இதை செய்யாதே, நபி அவர்கள் சொல்லவில்லை, இதை செய்யாதே, சஹாபாக்கள் செய்யவில்லை, இதை செய்யாதே, தாபீன்கள் செய்யவில்லை, இதை செய்யாதே, இமாம்கள் செய்யவில்லை, இதை செய்யாதே, ஷரியத்திலேயே இல்லை, மார்க்கத்திலேயே இல்லை, குர்ஆனை சொல்லவில்லை, ஹதீஸிலேயே இல்லை, இது மார்க்கமே இல்லை. அவன் மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பவனை இலைகளெல்லாம் உதிர்ந்து போன ஒரு மரமாக ஆக்கி விடுகிறான். செத்து போனவ ஒரு மரத்தை போன்று ஆக்கி விடுகின்றான். செழிப்பாக இருந்த செடி கொடிகளை எல்லாம் செத்து போன மரங்களாக ஆக்கி, இதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம், அதை தவிர்த்துக்கொள், இதை தவிர்த்துக்கொள், இதை விட்டு விடு, அதை விட்டு விடு. அழகான மார்க்கத்தை
உலகத்தை அலங்கோலமாக ஆக்கிய காலம் அல்லவா இந்த காலம். நன்மைகளை தடுக்கின்ற காலம், தீமைகளை செய்ய சொல்லுகின்ற காலம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாடி வைக்கணும் அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி நீங்க இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டா போதும், அது கூட சும்மா லைட்டா வச்சா போதும். அதை நன்மையாக இருப்பவனை தடுக்கக்கூடிய காலம். நீ தாடிய சிறைச்சதே உனக்கு பொண்ணு பார்த்து முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றாங்க. எத்தனை வீடுகள் இருக்கிறது தெரியுமா? தாடியை எடு, அதற்கு பிறகு உனக்கு பெண்ணு பார்க்கணும். தாடியை வச்சுக்கிட்டு உனக்கு பொண்ணு பார்க்க முடியாது, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீ இப்படியே பள்ளிவாசல் அழைச்சிக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி பெண்ணு கொடுப்பாங்க? நீ கடன் அலையணும், சம்பாதிச்சுக்கிட்டே இரு. சுத்தமா உனது மைண்ட் ஃபுல்லா உலகமாக மாறணும். நீ எந்த நேரமும் சன்னியாசி மாதிரி பள்ளிவாசலுக்கே போயிட்டு வந்துகிட்டு இருந்தா, நீ கால் முடிச்சு கொடுத்தா நம்ம பிள்ளைகளுடைய நிலை என்னாகவோ நினைச்சு உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அதனால நீ பள்ளிக்கு போகாத, நீ கடனுக்கு போ, நீ பள்ளியிலே கிடக்காத, எந்த நேரமும் ஃபிக்ர் இருக்காத, நீ வேற ஸ்டைலுக்கு மாறு. அப்பதான் உனக்கு பொண்ணு கிடைக்கும். நவுது பில்லாஹி மின் ஸாலிக். இப்படி நன்மைகளை தடுக்கும் காலம், தீமைகளை செய்ய சொல்லுகிற காலம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மன்னஜாத்து யா ரசூலல்லாஹ். இப்படி ஒரு காலத்தை நாங்கள் அனுபவிக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். இப்படி ஒரு காலத்தை நாங்கள் அடைந்து விட்டால் நாங்கள் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபி அவர்கள் 3 வகையான அழகிய வழியை காட்டினார்கள். அந்த 3 வகையான அழகிய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மன்னஜாத்து யா ரசூலல்லாஹ். வெற்றி அந்த நேரத்தில் எப்படி கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? அந்த நேரத்தில் விடுதலை எப்படி கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? அந்த நேரத்திலே ஈமானின் பாதுகாப்பு எதிரே இருக்கிறது யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் 3 சொன்னார்கள். அம்சிக் அலைக லிசானக். உனது நாவை பாதுகாத்து வைத்துக்கொள், எதுவுமே பேசாதே, எந்த விமர்சனமும் செய்யாதே, யாரை பற்றிய கருத்தையும் சொல்லாதே. நீ அமைதியாக இருந்து விட்டால் நீ வெற்றியாளன். நீ வாயை திறந்து விட்டாலே விழுந்து விடுவாய். வாயை திறக்காதே. தோல் சந்த் நீண்ட நேரம் அமைதியாக இருந்து பழகிக்கொள். எந்த கருத்துமே சொல்லாதே, எந்த விமர்சனமும் செய்யாதே. உங்களது கருத்து என்ன, என்னுடைய கருத்து என்ன, கருத்து ரப்பின் நாட்டம் என்னவோ அதுதான் நடக்கும். அமைதியாக இருந்து விட வேண்டும். உங்களது அபிப்பிராயம் என்ன, என்னுடைய அபிப்பிராயம் என்ன, பெரிய அபிப்பிராயம், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது, ரப்பு தான் தீர்ப்பு செய்ய வேண்டும். அதை நழுவி மொழிவி அங்கிருந்து விடுபடத்தான் பார்க்க வேண்டுமே தவிர கருத்துக்களை சொல்லி உள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடாது. அமைதியாக இருப்பதிலே சலாமத் இருக்கிறது. மன் சக்கத சலிம ஒமன் சலிம நஜா. யார் அமைதியாக இருந்தார்களோ சலாமத்தை பெற்று விடுவார்கள். யார் சலாமத்தை பெற்றாரோ அவர் வெற்றி பெற்று விடுவார். அப்போ முதல் விஷயம் என்ன? அமைதியாக இருப்பது. இரண்டாவது தெரியுமா? வல்யசாக பைத்தக். உனது வீடுதான் உனக்கு விசாலமானது, உனது வீடுதான் உனக்கு சக்கீனத்தை தரக்கூடியது. அதிகம் வீட்டிலேயே இருந்து கொள், அல்லது உனது தொழில் துறைக்கான ஆபீஸ்கள் இருந்தால் அதற்குள்ளேயே இருந்து கொள், உன்னுடைய வியாபார ஸ்தலம் அதற்குள்ளேயே இருந்து கொள், வெளியே சுற்றி தெரியாதே என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா. உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு நாம் சக்கீனத்துக்குரிய இடமாக ஆக்கி இருக்கிறோம். வேறு எங்கேயும் சக்கீனத்து கிடைக்காது, வீட்டுக்குள்ளே இருந்து கொள். அந்த வீட்டுக்கு இன்னொரு அர்த்தம் தருகிறார்கள். வீடுகளிலேயே மிகச் சிறந்த வீடு அல்லாஹுவின் வீடு. அந்த அல்லாஹுவின் வீடு மஸ்ஜிது. மஸ்ஜிதிலே அதிகமாக இருந்து கொள். வெளியிலே சுற்றி தெரிந்தால் ஈமானை இழந்து கொள்வாய். இது இரண்டாவது விஷயம். இனி மூன்றாவது விஷயம் என்ன? ஒபக்கி அலா ஹதிஅதி. உமக்குத்தான் தெரியும் தான் என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தோம் என்று. அந்த தவறுகளை அவ்வப்பொழுது நினைத்து ரப்பிடத்திலே முன்வைத்து அழுதுகொள். அந்த அழுகைக்கு மிகப்பெரிய பலாபலன் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அழுதவர்களை தன் பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறார். அந்த அழுகைக்கான நன்மைகளை தன் தரப்பிலே எழுதி விடுகிறார். அவர்களது ஈமானை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறார். எனவே 3 விஷயங்கள்.
ஒன்று என்ன, நாவு கண்ட்ரோலில் இருப்பது. இரண்டாவது, ஊர் சுற்றி திரியாமல் ஒரு இடத்தில் அமைதியாக இருப்பது. அது வீடாக இருக்க வேண்டும், அல்லது நாம் எங்கே தொழில் செய்கிறோமோ அது தொழில் ஸ்தலமாக இருக்க வேண்டும், அல்லது வீடுகளிலேயே மிகச் சிறந்த வீடு அல்லாஹ்வின் வீடு பள்ளியாக இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன, அடிக்கடி தன்னுடைய குற்றங்களை நினைத்து அழுது கொள்ள வேண்டும். அதற்கடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன, ரப்பிடத்திலே இல்திஜா செய்து கொள்ள வேண்டும். அல் அமானு அல் அமானு அல் அமானு யா ஹன்னானு யா அல்லாஹ், அல் அமானு அல் அமானு யா மன்னானு யா அல்லாஹ், அல் அமானு அல் அமானு அல் அமானு யா தய்யானு யா அல்லாஹ், அல் அமானு மின் ஃபித்னத்திஸ் ஸமானி யா அல்லாஹ், அல் அமானு மின் ஜஃபாஇல் இஹ்வானி யா அல்லாஹ், அல் அமானு மின் ஷர்ரி ஷைத்தானி யா அல்லாஹ், அல் அமானு மின் ظுல்மி சுல்தானி யா அல்லாஹ். பெருந்தகை அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற பெருந்தகை அவர்கள் இந்த துஆவை செய்து உலக மக்களுக்கெல்லாம் தந்திருக்கிறார்கள். இதை செய்து கொள்ளுங்கள். காலையிலும் மாலையிலும் ஒரு தடவையாவது ரப்பிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள். அல் அமானு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு, என் ஈமானை பாதுகாத்து விடு. யா ஹன்னானு யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. யா மன்னானு யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. யா தையானு யா அல்லாஹ், அல் அமானு, என்னை பாதுகாத்து விடு. மின் ஃபித்னத்திஸ் ஸமான், காலத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு குழப்பங்களிலிருந்து பாதுகாத்து விடு. அல் அமானு மின் ஜஃபாஇல் இஹ்வான், நான் யாரை என் சகோதரன் என்று நினைத்தேனோ, யாரை என் நண்பன் என்று நினைத்தேனோ, யார் என்னை பாதுகாப்பான் என்று நினைத்தேனோ அப்படிப்பட்டவர்கள் எனக்கு மோசடி செய்வதிலிருந்து என்னை பாதுகாத்து. அல் அமானு மின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. அல் அமானு மின் ظுல்மி சுல்தான், அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அவர்களது அநீதங்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. இதை நாம் நிச்சயமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காலையிலும் மாலையிலும் ஒரு தடவையாவது நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வரப்போகின்ற எல்லா விஷயங்களிலேயும் நாம் கவனமாக செயல்பட வேண்டும். நமக்கு அவர்கள் இஸ்லாமியர்களா, இஸ்லாத்தில் உள்ளவர்களா இல்லையா என்பதை விட, இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்ப் செய்யவில்லை என்றால், இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்திற்கு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை என்றால் அப்படிப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது விஷயத்திலே பல்வேறு கருத்துகள் வந்தால் நாம் குழம்பி விடுவோம். எனவே கருத்துக்களை கேட்பதிலிருந்து விமர்சனம் செய்வது எவ்வளவு தடையோ அதே போன்று பல்வேறு விமர்சனங்களை கேட்பதற்கும் தடையாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் கீழ் கால் இந்த இரண்டிலிருந்தும் விலகிக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனது ஈமானை பாதுகாப்பான். எந்த ஒரு மனிதன் கீழ் அவர் கால், கீழ் கால் இரண்டிலிருந்தும் யார் விலகிக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனது ஈமானை பாதுகாப்பான். சஹாபாக்கள் கேட்டார்கள், கீழ் அவர் கால் கியா ஹே, கீழ் அவர் கால் கியா ஹே என்று கேட்டார்கள். அந்த கீழ் என்றால் என்ன, கால் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்டதற்கு நபி சொன்னாங்க, கீழ் என்றால் சொல்லப்பட்டிருக்குது, அப்படி சொல்லப்படுது, இப்படி சொல்லப்படுது, யார் சொன்னார்கள் என்றே தெரியாத விஷயங்கள் கீழ். அதே போன்ற கால், யாரோ சொன்னாரா, இப்படி அவர் சொன்னாரா, இப்படி இவர் சொன்னாரா, எவர் சொன்னாரே என்று தெரியாத விஷயங்கள் கால். இந்த கீழையும் காலையும் ஒதுக்கி நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், கால் என்றால் காலல்லாஹு தஆலாவாக இருக்க வேண்டும். கீழே என்றால் கீழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், கால் என்றால் காலல்லாஹுவாக இருக்க வேண்டும், கால ரசூலுல்லாஹாக இருக்க வேண்டும். அதை கொண்டு மட்டும் நாம் வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கிய வாழ்க்கையாக அல்லாஹ் நமது வாழ்க்கைகளை ஆக்கி தருவான். காலையிலும் மாலையிலும் ஆரம்ப கால பெரிய மனிதர்கள் உருவாக்கினார்கள். பள்ளிகளிலே, அது மிகுதமான பள்ளிகளிலேயே அது வளமையில் இருக்கத்தான் செய்கிறது. எப்படி நபி அவர்கள் சொன்னார்கள், மாலையிலே முக்மினாக இருப்பான், காலையிலே காஃபிராகி போவான், காலையிலே காஃபிராக இருப்பான், மாலையிலே முக்மினாக இருப்பான். இப்படி எல்லாம் நபி அவர்கள் சொன்னதற்காக அவன் எழுந்து காலையில் ஃபஜ்ருக்கு வருகிற போது ஃபஜ்ரை தொழுத பிறகு 10 தடவை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று எல்லோருமாக சேர்ந்து சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. அஃதலு ஸிக்ர் என்பார் இமாம்.
அஃலலு ذிக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் 10 தடவை சொல்லி அவரை முஃமினாக முஸ்லிமாக ஆக்கி வெளியே அனுப்புவது. அன்று பகல் முழுக்க எத்தனையோ விஷயங்களிலே குஃப்ருடைய கலிமாக்களை புழங்கி விடுவார். உடனே அவரை மாலையிலே வர வைத்து அசுர் தொழுகைக்கு பிறகு மீண்டும் அவரை முஸ்லிமாக ஆக்கி முஃமினாக ஆக்கி அனுப்புவது. மீண்டும் இரவு நேரத்திலே என்னென்ன நிலைமைகளோ மறுநாள் காலையிலே மீண்டும் அவரை முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி அனுப்புவது. இந்த அழகான வழக்கத்தை ஆரம்பகால பெரிய மனிதர்கள் உருவாக்கினார்கள். இன்று அந்த நிலை இருக்கும் பள்ளிகளிலே அல்ஹம்துலில்லாஹ். இல்லை என்றால் நாமவே தொழுகை முடித்த மாத்திரத்தில் ஒரு 10 தடவை கலிமாவை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் 10 தடவை சொல்லி கடைசியாக முடிக்கும் போது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முடிக்க வேண்டும். ஒவ்வொரு பரதான தொழுகையிலேயும் சொல்லப்படுகின்ற பாங்கு இருக்கல்லவா, அந்த பாங்குக்கு நாம் பதில் சொல்லுகிற நேரத்தில் பாங்களுடைய துஆவை முடித்ததோடு சொல்ல வேண்டும். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா. யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை தீனுல் இஸ்லாமாக நான் ஏற்றுக்கொண்டேன். ரலீது பில்லாஹி ரப்பன், உன்னை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன். நீ அனுப்பி வைத்த மார்க்கத்தை தீனாக ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தால் மவுத் வரையிலும் ஈமான் பாதுகாக்கப்படும். நமது ஈமானை, நம்முடைய இஸ்லாத்தை அதை பிளவுபடுத்துவதற்கோ கலங்கப்படுத்துவதற்கோ கல்வியிலிருந்து நீக்குவதற்கோ எவருக்குமே சக்தி இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.